சார் எக்ஸ்கியூஸ் மீ. யா. இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டுன்னு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டி இருந்தா உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா? சின்ன நீயா? என்னைய அது மாறுகை வாங்கியிருக்காங்க. ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன்? தாங்க முடியாம ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நானும் இந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன். நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போங்க தியாக மனப்பான்மையை பத்தி. சரி உடியா. கால் உடைச்சிருக்கிறானுங்க, கை உடைச்சிருக்கிறானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து இருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நார்த்து செருப்பு கட்டி அடிச்சு விட்டானா? ஏன்? எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரன்னா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்கேயும் ஒரு ஓரத்துல ஆணி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆடா அது உடுப்பா சாதாரணம். கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். ஐயோ வச்சிருந்தா வர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் எப்படி? வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூற்றல் அடிக்கும் தானே. வாடா ராஜு, சௌக்கியமா? என்ன அப்படி பாக்குற? உனத்தாண்ட ராஜு, சௌக்கியமா இருக்கிறியா? என்ன அப்படி பாக்குற? உங்க பெரியப்பா மகன் கந்தசாமி, உங்க அண்ணன். நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அம்மா நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் பார்த்து போலான்னு வந்தேன். இவனுக்கு ஹார்மோனியம் கத்து கொடுத்தது நான் தாங்க. அவ்வளவு தொல்லை கொடுப்பான் போங்க. ஒரு கட்டையை நமக்கு சொன்னா இன்னொரு கட்டையில கைய வைப்பான். தண்ணிக்குள்ள உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். மலை மேல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். தண்டவாளத்துல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். சில சமயங்கள்ல மரத்து மேல கூட உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன். இவன் இசைக்கே நான் தாங்க குரு. அப்படியா? என்ன அப்படி கேட்டீங்க? என்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகும்போது முறையா கத்துக்கிட்டு நான் ஆகக்கூடாதா? கண்டிப்பா. இசைக்கே நான் தாங்க மெயின். இவன் சும்மா துணை இசைங்க. போடா அப்படி போய் நில்றா. ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. கொஞ்சமாவது ஃபீல் பண்றானான்னு பாருங்க மக்களே. நானும் ஜவுளி கடையில சேர்ந்த காலத்திலிருந்து ஒரு நல்ல நண்பன் கிடைக்க மாட்டானான்னு தேடுறேன். கிடைக்கவே மாட்டேங்கிறானுங்க. எங்க திரும்பினாலும் எதிரில இவனே வந்து நிக்கிறானு. தினம் 2 பேப்பர் ரோஸ் சாப்பிட்டோம்னா இவருக்கு ரொம்ப நல்லது. பேப்பர் ரோஸ் கேட்டு வாங்கி சாப்பிடு. ஆமா, லிவர் ஞாபகம் சொன்னது. பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவாரி நாய் 2 பேரை டீ குடிக்க போறாங்கன்னு சொன்னேன். யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொன்ன? டீச்சர் ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறத தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல என்னன்னு வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. வெட்டிடுமா? ஓடுதால தூக்குல தொங்குறது நீதான். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்ப எல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. எல்கேஜி யூகேஜின்னு ஒண்ணு கேள்விப்படுக்கிறியா? அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு 1.5 வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு, தூரி விளையாட்டு எல்லாம் விளையாடணும். அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். உன் நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். அடேங்க அப்பா, எல்கேஜி யூகேஜி +2 BA BL நினைச்சாலே தலை சுத்துதான். அதை நீ படிக்கிறேங்கிறிய. அவர் மாதிரியாவா? அவர்தான். என்ன இருந்தாலும் அவர் மஸ்குலர். என்ன தங்கச்சி? கட்டு மஸ்தானவர்னு சொல்றேன். பின்ன ஓசியில சோறுதுன்னா கந்தசாமி அண்ணன். ஐயோ, அவர் ஊர்ல கடப்பார் நீச்சல் எப்படி அடிப்பாருங்க. இஸ் இட்? குட் நைட். நான் உனக்கு அத்தை இல்ல, சித்தி. ஐயோ கந்தசாமி அண்ணன். என்ன தங்கச்சி? என்ன ஆச்சு? வாயில புண்ணு. ஓ, இவனை விட்டா ஒரே நேரத்துல 3 பேரை கல்யாணம் பண்ணுவான். பொல்லாத பையன். அங்கிள். அங்கிளா? எங்க சித்தப்பா தான் இங்க வேலை பாக்குறாரு, அதனால இங்க தங்கி இருக்காரு. நீங்களும் அவரோட தங்கிட்டு ஓசியில பாத்தி கட்டி திங்கிறீங்களே, அது தப்பு தானே? இவ்வளவுதான் மரியாதை உனக்கு?
சேம் சைடு கோல் போடாத. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன்.